வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் தீரன் சின்னமலை அவருடைய பிறந்த நாளில் அவருடைய வரலாற்றை பற்றி பார்க்கலாம். சின்னமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் காங்கயம் பக்கத்தில் மேலப்பாளையம் என்ற ஊரில் பார்த்தீங்கன்னா ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதிக்கு மகனாக 1756 ஏப்ரல் 17 பிறக்கிறாரு. இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி கவுண்டர்னு பெயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா. இவர் இளம் வயது பார்த்தீங்கன்னா போர்க்கலைக்கான வால் பயிற்சி, வில் பயிற்சி, சிலம்பாட்டம், மல்யுத்தம், தடிவரிசை இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் அவர் நிறைய பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் மைசூர் மன்னர் அங்கே ஒரு போராட்டம் நடக்குது. ஓகேங்களா. அப்போ சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை பறிப்பதாக மைசூர் மன்னர் ஹைதர் அலி போய் சொல்கிறாங்க. அன்று முதல் இவர் தீர்த்தகிரின்ற பெயர் வைத்ததிலிருந்து சின்னமலை என்று அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும். தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை அனைவரும் படியுங்கள், படித்து தெரிந்து கற்றுக்கொள்ளுங்கள். அது பிற்காலத்தில் நம்மளுடைய சங்கதிக்கு அதை மேலும் வலு சேர்க்கும். ஓகேங்களா. ஆங்கிலேயர் காலத்தை பார்த்திங்கன்னா மன்னர் திப்பு சுல்தானோட இணைந்து 3 போரில் வெற்றி பெறாரு. திப்பு சுல்தானுடைய மறைவுக்கு பிறகு ஆங்கிலேயரை எதிர்த்து மிகப்பெரிய ஒரு படையை திரட்டி 1801 பிரெஞ்சுக்காரர் கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர் பவானி கரையில் எதிர்த்து அவரை வெற்றி கொள்கிறார் நம்முடைய தீரன் சின்னமலை அவர்கள். அந்த வெற்றியை தொடர்ந்து 1802 சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடந்த போரில் சிலம்பம் ஆடி ஆங்கிலேயரை தவிடுபடியாக்குறார். 1803 அரச்சலூரில் உள்ள கர்னல் ஹரிசன் ஆங்கிலேயர் படையை கைப்பற்றி குண்டுகளை வீசி அங்கேயும் வெற்றி பெறார். ஓகேங்களா. ஆங்கிலேயர் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களது தலை குனிய செய்த தீரன் சின்னமலையை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருடைய சூழ்ச்சியால் கைது பண்ணி அவருக்கு 1805 ஜூலை மாதம் 31 தூக்கிலிடப்படுறாங்க. ஓகேங்களா. என்னத்தான் தூக்கிலிட்டாலும் என்னுடைய வீரம் என்னுடைய கையில்னு சொல்லிட்டு ஆங்கிலேயரை தள்ளி விட்டுட்டு அவரே தூக்க கயிறை வாங்கி மாட்டிட்டு அவரே அவரை உயிரை மாய்த்து கொள்கிறார். அனைவரும் தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை படித்து தெரிந்து அவருடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்வியலுடைய உரிமை. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி. கொங்கு சமுதாயத்தினுடைய போர்வாள், வீழ்ச்சி, எழுச்சி எல்லாமே அவரை பார்த்து கற்றுக்கொள்ள நிறைய இருக்குது. அவருடைய வரலாற்றை அனைவரும் இந்த நாளில் தெரிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு இந்த நாளை அனைவரும் வீர வணக்கம் செலுத்தி அவருடைய பிறந்த நாளை தமிழகம் எங்கும் உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி மகிழ வேண்டும். தீரன் சின்னமலையுடைய வரலாற்றை வருங்கால சங்கதிக்கு நாம் அனைவரும் எடுத்து சொல்லி அதனை கற்றுக் கொடுத்து அந்த வழியில் நாமளும் நடப்போம். நம்மளுடைய வாழ்க்கையுடைய வெற்றியை அனைவரும் தீர்மானிப்போம். எங்கும் புகழ் மிக்க சின்னமலை அதோ வர உயரத்தை பாருங்கடி. கொங்கினையாள பிறந்தவனா கோவை கோனாக சிறந்தவனா சிங்கமன வெள்ளை கும்பலில் பாய்ந்திடும் சின்னமலை புகழ் பாடிடுவோம். அந்த மாபீர
பெரிய வீரனடா தன்னானே சின்னமலை வீரன் சின்னமலை பேர சொன்னா தன்னானே படசிலுக்குடா அங்கமெல்லாம் தன்னானே கொஞ்சம் தமிழ் பேசுகிற கொங்கு நாட்டு சீமையிலே கொதிச்செடுத்து படசேத்தான் மாவீர சின்னமலை. தமிழினமே ஒருபோது ஒத்துமையா நின்னதில்லை முதலா அடகுடச்சி சாதிச்சவன் சின்னமல்லே தனக்கெனவே வாழவில்லை இவன் தமிழகத்தின் செல்ல பிள்ளை. சென்னிமலை சிவன் மலை அதன் நடுவுல தான் சின்னமலை. அடிமைத்தனத்தை வெறுத்தா பெரும் தலைய போல குதிச்சா இருக்கும் வரைக்கும் எதிர்த்தா பல எதிரியை கொஞ்சம் தமிழ் பேசுகிற கொங்கு நாட்டு சீமையிலே கொதிச்செடுத்து படசேத்தான் மாவீர சின்னமலை. தமிழினமே ஒருபோது ஒத்துமையா நின்னதில்லை முதலா அடகுடச்சி சாதிச்சவன் சின்னமல்லே தனக்கெனவே வாழவில்லை இவன் தமிழகத்தின் செல்ல பிள்ளை. சென்னிமலை சிவன் மலை அதன் நடுவுல தான் சின்னமலை. அடிமைத்தனத்தை வெறுத்தா பெரும் தலைய போல குதிச்சா இருக்கும் வரைக்கும் எதிர்த்தா பல எதிரியை ஜெயிச்சா பெரிய நெருப்பா இருந்தான் அட இரவு பகல் உழைச்சான் அவன் உயிரை துரும்ப நினைச்சான் பல வெற்றிகள் படைச்சான். சின்னமலை சின்னமலை பேர சொன்னா தன்னானே அட சிலுக்குதடா அங்கமெல்லாம் தன்னானே. பயமறியா சிறுத்தையன பாஞ்சானே சின்னமலை பார்த்ததுமே அருந்துடுச்சி வெள்ளக்காரன் ஈர கொல்ல